இங்கே பழங்கால மாட்டு வண்டி ஒன்று நிற்குது, அதை பார்ப்போம். ஐயா வணக்கம். எப்படி இந்த மாட்டு வண்டியை உலகத்தில் பார்க்கவே முடியல, உங்கள் அருளால் தான் இந்த மாட்டு வண்டியை பார்க்க முடிஞ்சுது. இதனுடைய சிறப்புகள் சொல்லுங்க. 10 வண்டியா? சரி. இன்னைக்கு இங்கே வரது கோயில் திருவிழாக்கு வந்துருக்கு இல்லையா? சரி. ஒவ்வொரு ஊருக்கும் போவீங்களா? கூட்டா போய். இந்த வண்டிக்கு பேர் என்ன? தட்டு வண்டி. லோடு அடிக்கிறதுக்கு போகுமா அந்த வண்டி? ஓட்டப்பந்தயம். சரி சரி. ஓட்டப்பந்தயம் அதிகபட்சம் எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்? 80. இப்போ 80ல் நம்ம பைக்கே போகிற கஷ்டப்படுது. பைக்கோட ஃபாஸ்ட்டாக போகுது. 2 நிமிஷம் 2 கிலோமீட்டர். அப்போ இது வந்து நம்ம எடுக்கும்போது அந்த போட்டிக்கு மட்டும் தானே போகுது, அந்த மற்றபடி நாளில் நம்ம அது ஆகாரம் கொடுத்து வளர்க்க நஷ்டம் வரும் இல்லையா? ஒரு பேருக்கு வண்டி வச்சிருக்கோம். அப்போ இதை வச்சு பெரிய ஆள வருமானம் கிடையாது. அந்த பாரம்பரியம் அழியாம பாதுகாக்கு இல்லையா? அப்போ பைத்தியம் இல்ல, அது ஒரு கலாச்சார பண்பாடு. இருந்தாலும் தான் பார்க்க முடியுது. நம்ம ஏரியால ஆயிரக்கணக்கான வண்டி இருந்து இவங்க வந்ததுனாலதான் வளர்க்கணும் இல்லையா? ஏன்னா நீங்க வரலன்னா இளம் தலைமுறை பிள்ளைகள் இந்த ஊர்ல மாட்டு வண்டி என்னன்னு தெரியாது. படத்துல பார்த்தா தெரியும். ஆமா ஆமா. நாங்க கொண்டு வந்திருக்கோம். முன்னால விவசாயின்னு ஒரு படம் வந்து, அந்த விவசாயி தானே ஏதோ ஒரு படத்துல நல்ல ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டை ஒன்று பாடுங்க தலைவர. காட்டு மல்லி பூத்திருக்கு, காவல்காரம் காத்திருக்க. மறந்து போச்சு இல்லையா? வளர்க்கணும் இல்லையா? அப்ப நம்ம தலைவர்கிட்ட கேட்போம், தலைவரை அந்த பாட்டை ஒன்று பாடுங்க தலைவரை. மாட்டுக்கார வேலா மாட்டை கொஞ்சம் பார்த்துக்க. உங்களுக்கு நல்லா தெரியல. பார்த்தீங்களா? மாட்டுக்கு அவர் கிஸ் அடிக்காரு. இன்னைக்குள்ள பிள்ளைகளெல்லாம் நடிகர்களுக்கு தான் கிஸ் அடிக்குது. அவரு நம்ம மாட்டுக்கே கிஸ் அடிக்காரு. இது ஆட்களை முட்டையெல்லாம் செய்யாது இல்லையா? ஒன்றுமே செய்யாது. பிள்ளை மாதிரி. ஜல்லிக்கட்டு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இது போகுமா? இது போகாது. இது வந்து ஓட்டப்பந்தயம். ஜல்லிக்கட்டு போகக்கூடியதுக்கு அந்த ஏதோ ஒன்று எடுப்பாங்க இல்லையா? அது எடுக்காதா மாடு? தரம் எடுக்காது. இதுக்கு வந்து இது எடுத்து தான் வச்சிடணும். காய் அடிக்காதா அதுக்கு பேரு? சரி சரி சரி. வண்டி கிளம்ப சொல்லியாரா? சரி 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 கிளம்புங்க, நான் அப்படியே பார்க்கேன். சரி ஓகே, மகிழ்ச்சி. கிளம்பட்டு வண்டி கிளம்பட்டு பார்ப்போம்.